ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம ஆல்ரெடி கட்டிங் வீடியோ காமிச்சிருந்தோம்ல, இந்த கட்டிங் வீடியோ தான் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். கட்டிங் வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம இந்த ப்ளவுஸ் தான் கட் பண்ணியிருந்தோம், சரிங்களா? இப்போ இந்த ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ண போகிறோம். இவங்களுடையது 3 ப்ளவுஸ் இந்த கஸ்டமருடையது. நான் ஈவினிங் கொடுக்கணும், சரி. அதனால் நான் ஃபஸ்ட்டு லைனிங் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணிடுறேன். இந்த சாதா ப்ளவுஸும் சேம் நம்ம அந்த கட்டிங்கை பார்த்து அப்படியே சாதா ப்ளவுஸ் கட் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதுக்கான ஸ்டிச்சிங்கு இதை வச்சுக்கோங்க. இதை நான் இது முடிச்சுட்டு இதை ஸ்டிச் பண்ணி காட்டுறேன், ஓகேவா? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி கட்டிங் வீடியோ பார்த்தவங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ நம்ம ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸாகவே இருந்தாலும் எவ்வளோ ஈஸியாக தைக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். நான் எப்படி தைப்பேனோ எப்போவுமே அதே மெத்தட் தான். ஆல்ரெடி நம்ம வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. வாங்க தைக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்படி சுற்றி கரெக்டாக வச்சுக்கோங்க. கீழெல்லாம் எதுவும் கம்மியாக இல்லாமல், தெரியுதுங்களா வீடியோவில்? ஓகே. ஃபுல்லாக கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எதுவும் துணியெல்லாம் உள்ளே போயிடாமல், எங்கேயுமே கம்மியாகிடாமல் பார்த்து ஃபுல்லாக கரெக்டாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு கழுத்தில் தையல் போட்டுக்கலாம். கழுத்து தைக்கும் போது மட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் தைக்காமல் அப்படி ஃப்ரீயாக அந்த ஷேப் எப்படி இருக்கோ அந்த ரவுண்டு ஷேப் நம்ம அப்படியே எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கழுத்து தையல் போட்டுட்டு சுற்றி தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த தையல் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சைஸ் தான் மடிக்க போகிறோம், அதாவது அளவு இது கவர் பண்ணுற மாதிரி நம்ம மடிக்கணும். இந்த தையல் எதுக்காக பார்த்தீங்கன்னா, இந்த பிசுரெல்லாம் அப்படி கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த தையல் தான் நம்ம அளவு தையல். இது சும்மா கச்சா தையல், டம்மியாக போட்டுக்கிறது, அந்த துணி எதுவும் விலகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நம்ம இந்த அளவு வச்சு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஒரு மடிப்பு தையல். அந்த தையலையே நீங்கள் ஃபாலோ பண்ணிடுவாங்க அப்படியே. அதை முடிச்சதும் இப்படி ஃப்ளாட் பண்ணி இந்த சைடு ஒரு நீங்கள் இப்படி சுற்றி தையல் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எங்கேயுமே லூஸ்லாம் இல்லாமல் நல்லா ப்ளவுஸ் அழகாக ப்ளைனாக கரெக்டாக இருக்கும், சரிங்களா? இப்போ இந்த பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்னோட சிசர் கொஞ்சம் மொக்கையாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், சாணம் பிடிக்கணும் சிசர், இல்லைன்னா நல்லா வெட்டும் என் சிசர். அதுக்கு போக டைம் இல்லை, சாணம் பிடிக்க போகிறதுக்கு டைம் இல்லாமல் நம்ம சிசர் அப்படியே இருக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம இங்கே ஒரு டாட் பிடிக்கணும், பேக் டாட்னு சொல்லுவாங்க அது, சரிங்களா? இங்கே இப்படி இருக்கு இல்லையா, இந்த ஷோல்டருடைய சென்ட்ரு, இது அப்படி பிடிக்கும்போது உங்களுக்கு எது சென்டர் வருதோ தெரியுதுங்களா,
இப்போ நம்ம இங்கே தான் பிடிக்கணும். இது வேணுனாலும் நீங்கள் அலோ ப்ளவுஸில் இருக்கும், அது எது வரைக்கும் வருதுன்னு மார்க் வச்சுக்கலாம். இது எனக்கு தெரியும் தோராயமாக இவ்வளோதான் வேணும் இது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நான் அப்படியே தையல் போட்டிருக்கேன். சரிங்களா? சேம் அதே தான். இங்கேருந்து இது ஒரு இங்கே பாருங்க, நான் எந்த மார்க்குமே வைக்கல, இதில் எந்த அளவுமே வைக்கல. ஆனால் நான் பிடிச்சிருக்க 2 டாட்டும் கரெக்டாக இருக்குது. தெரியுதுங்களா? இங்கே கரெக்டாக பிடிச்சிருக்கேன் இந்த துணியை, எங்கேயுமே இழுக்கல. கரெக்டாக இருக்கா? இந்த 2 டாட்டும் கரெக்டாக வந்து நிற்கிதா? அது அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தைக்க தைக்க நமக்காகவே பழகிடும் அது. இப்போ நீங்கள் கூட இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்கீங்கன்னா கொஞ்ச நாள் ஆக உங்களுக்கே அது பழகிடும். இந்த துணிக்கு இப்படி தான் தைக்கணும், இந்த இடம் வரும்போது இந்த மாதிரி வரும் அப்படின்றதெல்லாம் தானாகவே பழகிடும். அடுத்தது நம்ம ஃப்ரண்ட் தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி தையல் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்போவுமே ஸ்லீவ் தையல் போடும்போது இப்படி கீழே இருந்து இந்த வாட்டத்தில் தான் போடணும். அடுத்த சைடு போடும்போது நீங்கள் திருப்பி போட்டு இப்படி இருந்து போடணும். சரிங்களா? மேலே இருந்து போட்டுன்னு வந்தீங்கன்னா அது வந்து தள்ளும், அந்த துணி வந்து விலகும், அப்படி தள்ள ஆரம்பிக்கும். இப்போ பாருங்களேன், கரெக்டாக இருக்கா? சுற்றி இந்த தையல்லையே அடங்குதா அந்த துணி? இருங்க, இப்போ இந்த பிசுரை கட் பண்ணிட்டு காட்டுறேன். இதெல்லாம் நீங்கள் சிசரில் கட் பண்ணும்போது பார்த்து கவனமாக கட் பண்ணணும். ஓகேவா? பாருங்க, கரெக்டாக இருக்கா? இதில் எந்த பக்கமும் லூஸ்லாம் அடிக்காமல் கரெக்டாக இருக்கா? இந்த துணி வந்து ரொம்ப நெப்பமாக இருக்குது வேற, அதாவது ரொம்ப சாஃப்டான கிளாத், தெரியுதுங்களா? ரொம்ப சாஃப்டான கிளாத்தாக இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு தைச்சி பழகும்போது சாதா ப்ளவுஸ் பிட்டில் தைச்சி பழகுங்க. நம்ம இதுக்கப்புறம் வர வீடியோ வந்து சாதா ப்ளவுஸ் வீடியோ ஒன்று வரும். நீங்கள் வேணால் அந்த வீடியோ கூட நீங்கள் பார்த்துக்கலாம். சாதா ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது, அது எவ்வளோ ஈஸியாக நம்ம தைச்சிக்கிறோம், என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் அதில் கூட வேணும். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லை என்னோட இன்னொரு சிசர் இருக்கு, அதை எடுத்துகிட்டு வந்து வெட்டி பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி நம்ம தையல் போட்டாச்சா? இப்போ அடுத்தது இந்த டாட் பிடிக்கணும். டாட் மார்க் வச்சுருக்கேன், தெரியுதுங்களா? இது ஒரு மார்க்கு, இது ஒரு மார்க்கு, இது ஒரு மார்க், 3 டாட், அந்த 3 மார்க் இருக்கா? இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி, நாச்சில இருந்து ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக அந்த டாட்டோடைய மார்க் இருக்குங்களா, அந்த டிசி மார்க்கில் எடுத்து நிறுத்தணும். நிறுத்திட்டு அப்படியே மறுபடியும் ஒரு திருப்பி இங்கே ஒரு தையல்.
இது மாதிரி 3த்துக்கும் நான் உங்களுக்கு 2 மெத்தட் சொல்றேன். உங்களுக்கு அந்த 2 மெத்தட்ல எது ஈஸியா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்தது இந்த சென்டர் டாட். அதேதான். நம்ம எந்த அளவு பிடிக்க போறோமோ அந்த அளவு ஃபாலோ பண்ணி அப்படியே ஒரு டம்மி தேடி. அதே மாதிரி கிராஸ் டாட்டும் கரெக்டா அந்த பாயிண்ட்ல எடுத்து நிறுத்திட்டு, இது எதுக்காகனா உங்க பிகினர்ஸ் வந்து நீங்க வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தைக்கிறீங்க, உங்களுக்கு அந்த டாட் எல்லாம் பிடிக்க கஷ்டமா இருக்கும், நம்மளுக்கு வந்து அந்த டாட் வந்து கொஞ்சம் செட் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இதோ போட்டிருக்கோம் இல்லைங்களா, தெரியுதா? இந்த மாதிரி நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுக்கினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டாட் பிடிக்கிறதுக்கு. இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது, நான் அதை அந்த ஃப்ரண்ட்டில் சொல்கிறேன். நீங்கள் எப்போவுமே டாட் பிடிக்கும்போது கீழே இருந்து பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தையல் வந்து இப்போ வந்து ஒரு புள்ளி சின்னது பண்ணிக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் வச்சோம் இல்லைங்களா, பேக்கெலாம் தையல் போடும்போது அந்த தையலில் இதை தைக்கக்கூடாது, டாட் மட்டும் கொஞ்சம் போல் தையல் சின்னது பண்ணிக்கணும் மிஷினில். கீழே இருந்து தச்சு பழகுங்க எப்போவுமே டாட்டு. ஏன்னா மேலே இருந்து தைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வராது, சட்டுன்னு அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து வராது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்தெந்த தையல் எந்தெந்த இடத்துல போட்டிருக்கீங்களோ அதை அப்படியே பிடிச்சி வச்சு சுற்றி டாட்டு பாருங்க. நான் ஒன்றுமே பண்ணல, அப்படி எடுத்து போட்டாலே நிற்கும் ஷேப்பு. இப்படி இருக்கு இல்லைங்களா, இது எவ்வளோ சாஃப்டான துணி நீங்களே பார்த்தீங்களா. அந்த சாஃப்டான துணியிலுமே பாருங்க, நான் அப்படி எடுத்து போட்டதுமே அந்த டாட் எப்படி நிற்கிது பாருங்க, தெரியுதா? இப்படிதான் பிடிக்கணும். இப்போ நம்ம இது கரெக்டாக பிடிச்சதுனால தான் இப்படி எடுத்து போடும்போது இது நிற்கிது. அப்படி இல்லைன்னா இது வந்து இந்த அளவுக்கு வந்து ஷேப் வராது, அப்படியே அமுங்கிடும். ஓகேவா? நான் இப்போ கீரைலாம் எதுவுமே பண்ணல, இப்படி தச்சதை எடுத்து இப்படி போட்டு நிற்க வச்சிருக்கேன், நிற்கிது பாருங்க. இத்தனைக்கு இது சாஃப்டான கிளாத். இப்போ அடுத்த ஒரு மெத்தட் சொல்கிறேன் பாருங்க. அது உங்களுக்கு சுற்றி சுற்றி தைக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா இது நல்லா சென்டராக வச்சுக்கோங்க. இந்த டாட் மார்க் இருக்குல்ல, இந்த மார்க்கில் சென்டராக இப்படி வச்சு இங்கேருந்து எடுத்துன்னு வந்து இந்த சைடு டாட்டில் அப்படியே ஒரு தையல். அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம எதுக்காக போடுறோம்னா, 2 துணி இருக்கா, லைனிங் தனியாக டாப்பு தனியாக, அதாவது ப்ளவுஸ் பிட்டு தனியாக இருக்கா, நீங்கள் இப்படி டாட் பிடிக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த மாதிரி தையல் போடல அப்படின்னா கட்டாயம் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது செட் ஆகலை, எனக்கு வந்து உள்ளே வந்து இப்படி பிடிக்கும்போது இந்த துணி விலகிடும், இந்த ப்ளவுஸ் பிட்டு விலகிடும், லைனிங் மட்டும் நிற்கும். அப்போ என்ன ஆகும், நம்ம இந்த ஷேப் வந்து எடுக்கும்போது நல்லா இருக்காது, அப்புறம் சுற்றி லூஸாக இருக்க மாதிரி தெரியும், அந்த ஃபால்ட்லாம் இருக்கும். இப்போ இது எப்படி எவ்வளோ ஃப்ளாட்டாக எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, நீங்களே பாருங்க, தெரியுதுங்களா? நல்லா ஃப்ளாட்டாக இருக்கா? இப்போது அதை பிடிச்சோம் இல்லைங்களா, அந்த தையலை சென்டர் வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் கீழே இருந்து இந்த பக்கத்துக்கான ஒரு டாட். நீங்கள் கரெக்டாக சென்டர் டாட்டும் பேக் டாட்டு மட்டும், சாரி சைடு டாட்டு மட்டும் 2 தையலாக போட்டுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட், தெரியுதுங்களா? இதுவும் நிற்கிதா? ஓகேவா? நம்ம கீழே இருந்து பிடிக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம். இதுலேயே நிறைய டிப்ஸ் இருக்கு. கீழே இருந்து பிடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம உடம்பு வாட்டம் இருக்கு இல்லைங்களா, இப்படிதான் பெண்டாக இப்படி ஸ்டார்ட் ஆகும். சில பேருக்கு இன்னுமே கிராஸாக இருக்கும், இப்படி பெண்டாக வரும், இங்கே இருந்து இப்படி வந்து இப்படி கிராஸாக வந்து முடியும், அது ஒரு வாட்டம். இவங்க கொஞ்சம் ஸ்லிம்மாக தான் இருப்பாங்க, ஸோ இவங்களுக்கு இந்த அளவே போதும், ஒரு இன்ச்சு தான் இவங்களுடைய அளவு, இப்படி இருந்தாலே போதும். கிளாத் வைஸ் மாறும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாட் மட்டும் நம்ம ரொம்ப திக்கான துணியில் தைக்கிறோம், அது இந்த பனாரஸ் பட்டுலாம் சொல்கிறாங்க, அந்த மாதிரி திக்கான சாரியில் வரும் பார்த்தீங்களா ப்ளவுஸ் பிட்டு, அதிலெல்லாம் பிடிக்கும்போது 1 இன்ச்சு இந்த பக்கம் 2.5 இன்ச்சு அகலம், 1 இன்ச்சு நீட்டு வந்து 2.5 இன்ச்சு இருக்கக்கூடிய டாட்டாக இருந்தாலுமே கம்மி பண்ணிக்கணும். 3/4 இன்ச்சு வச்சுட்டு இங்கே 2.25 அந்த மாதிரி தான் வைக்கணும். அது ஏன் அப்படின்னா இந்த கிளாத்துக்கும் அந்த கிளாத்துக்கும் டிஃப்ரெண்ட் வரும். அப்போ அந்த டாட் வந்து நீங்கள் கம்மியாக பிடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த ஷேப் கிடச்சிரும். நீங்கள் இன்னும் பெருசாக பிடிச்சிங்கன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெஸ் இந்த ப்ளவுஸ் அப்படி போடும்போது இந்த முனையில மட்டும் லூஸ் அடிக்கும்.
புரியுதுங்களா? அவங்க உடம்புக்கு அந்த கப் ஷேப்பு பெருசு அப்படின்னு அர்த்தம் அப்படி இருந்துச்சுன்னா. அப்போ நீங்கள் அந்த மாதிரி கிளாத்துக்கு என்ன பண்ணணும்னா, ரொம்ப ஹார்டா மொரடா இந்த ஒரு மாதிரி அட்டை மாதிரியான துணியான ப்ளவுஸ்லாம் வருது இல்லைங்களா, அதெல்லாம் பிடிக்கும்போது அவங்க கொடுத்துருக்க ப்ளவுஸோடைய டாட் அளவை விடவே கம்மியாக தான் பிடிக்கணும். கம்மியாக பிடிச்சிங்கன்னா தான் அவங்க வந்து அந்த ப்ளவுஸை போடும்போது அவங்க உடம்பு அது போய் ஃபிட்டாக இருக்கும். நீங்கள் அவங்க கொடுத்துருக்க அளவுலேயே அந்த அட்டை துணியில் தைச்சிங்கன்னா, அந்த திக்கான துணியில் தைச்சிங்கன்னா அவங்களுக்கு இன்னும் அது பெருசாக இருக்க மாதிரி ஆகிடும். இந்த சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக லூஸாக இருக்கும். அது ஃபால்ட்டு சொல்லுவாங்க அப்புறம். சரிங்களா? இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பேசிக் விஷயம்தான். இது பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு போக போக வந்துடும் அதுவும். இப்போ நம்ம அடுத்து ஸ்லீவ் ரெடி பண்ணலாமா? ஸ்லீவ் வந்து நம்ம ப்ளவுஸ் பிட்டில் ஜாயிண்ட் போட போகிறது இல்லை. ஏன்னா நேற்று நான் கட்டிங் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். கட்டிங் வீடியோ பார்க்காதவங்க போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஈஸியாக புரியும். நான் அதுலேயே நிறைய டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இது போதுமானதா இல்லைன்னா கொஞ்சோண்டு ஜாயிண்ட் போடலாமான்னு மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வேஸ்ட்டாக நம்ம ஜாயிண்ட் போட்டு அப்புறம் அதை கட் பண்ணி தான் போடுவோம் சைடில். எதுக்கு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சோண்டு சைடில் வந்து போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா துணி விடுறதுனால தப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேலை ஒரு 5 நிமிஷம் இழுத்தாலும் பரவாயில்லன்னு நம்ம வந்து மக்களுக்கு கொஞ்சம் தையல் அதாவது எக்ஸ்ட்ரா தையல் எக்ஸ்ட்ரா துணி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பாட்டுன்னு அழகாக அதை பிரித்து போட்டுன்னு போயிடுவாங்க. நம்மள எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் சுகுராக பிடிச்சி சுகுராக தையல் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா வந்து நிற்பாங்க. எனக்கு இது நீ தான் எக்ஸ்ட்ரா தையல் போட்டு கொடுக்கணும், நீ தான் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நிற்பாங்க. நீங்கள் கொஞ்சம் உள்ள துணி நிறைய விட்டுட்டு அதில் எக்ஸ்ட்ரா நூல் மாற்றும் போது கடைசியாக நூல் மாத்துறப்ப ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு தையலை போட்டு விட்டு பாருங்க, அவங்களே பார்த்துப்பாங்க. பரவாயில்ல நம்மளுக்கு இத்தனை தையல் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் தெரியும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்கு இதெல்லாம் ப்ளவுஸில். பரவாயில்ல அவங்க 2 தையலுக்கு ஒரு 3 தையலுக்கு 4 தையலாக போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு 3 மாதம் 4 மாதத்துல அவங்களுக்கு உடம்பு வெயிட் போட்டுச்சுனாலும் அந்த ப்ளவுஸ் அவங்க பிரித்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸ்லீவ் ஜாயிண்ட் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம நாச்சு போட்டிருக்கோம் இல்லைங்களா ஸ்லீவில், அது பக்கத்தில் இந்த மாதிரி துணியை ஜாயிண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா பத்தாது, சம்டைம் வந்து கொஞ்சம் குண்டாக இருந்தால் பத்தாது. அந்த மாதிரிலாம் வரப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நம்ம ஸ்லீவில் ஜாயிண்ட்டு போட்டுக்கணும். போட்டுட்டோம்னா நம்மளுக்கு சைடில் துணி வந்து ஸ்லீவ் துணி எக்ஸ்ட்ராவே இருக்கும். ரொம்ப சுகுராக பிடிச்சி கட் பண்ணுற வேலை இருக்காது. இப்போ போட்டோமா, இப்போ இந்த சைட்லலாம் சைசிங் பண்ணி விட்டுலாம். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப ஈஸியாக தான் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க. சரிங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணியிருப்போம்ல, இதில் வந்து ஒரு நாச் போட்டுருங்க. அந்த நாச்சில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல். இப்போ வேணா நம்ம மிஷினோட தையலை ஒரு புள்ளி பெருசு வச்சுக்கலாம். ஏன்னா இது எல்லாமே உள்ளே போகிற தையல் தான், அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ இதுலயே நான் உங்களுக்கு 2 மெத்தட் சொல்றேன் பாருங்க. இப்போ இப்படி வச்சோம், இப்படி வச்சோம் ஒரு தையல் போட்டுட்டு திருப்பிக்கலாம். சரிங்களா? திருப்பி அப்படியே விடலாம். அப்படி இல்லாம இப்படி நம்ம தைக்கும் போதே இப்படி போடுவோம் தெரியுங்களா? போட்டு காமிச்சிருக்கேன். இப்படியும் போட்டுக்கலாம். புரியுதுங்களா? இந்த பக்கம் இறங்கவே இல்லை பார்த்தீங்களா?
தெரியுதா பாருங்க. ஓகேவா? இப்படியும் போட்டுக்கலாம், மேலே பார்க்க அழகாக தான் இருக்கும். இப்படி போட்டோம் நம்ம தச்சுட்டு ஓர தையல் போட்டுக்கலாம், வெளியே தையலே தெரியாது. சரிங்களா? இப்போ நம்ம அதில் போட்டதால இதுலையும் போட்டு 2 ஸ்லீவையும் ஒரே மாதிரி வச்சிருவோம். பாபின் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தைக்கும் போது என்ன பண்ணுறீங்க, ஒரு பாபின் வந்து ஒரு 3/4 பாபின் சுற்றிக்கோங்க ஃபுல்லாக. இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நூல் இருக்குது. நானும் எக்ஸ்ட்ரா தான் சுற்றுவேன், ஆனால் அது எப்படி இருந்தாலும் அந்த ப்ளவுஸ்க்கு பத்தாது. அதில் கொஞ்சம் நூல் இருக்கும் பார்த்தீங்களா, ஏதாச்சும் பழசு தைச்சது, அதை உருவி போடவே எனக்கு மனசு வராது. சரி, அது இருந்தால் ஏதாச்சும் ஒன்று டம்மி தையலுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே தான் இப்படி நீங்கள் சல்லுன்னு தைக்கணும் அவசியம் இல்லை, நீங்கள் பொறுமையாக கூட இப்படி தைச்சிக்கலாம். தெரியுதுங்களா? இப்படி பொறுமையாக கூட நீங்கள் அந்த இடம் லூஸ் வராமல் தைக்கணும், அவ்வளோதான். நான் அதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தைச்சி காமிச்சிட்டேன், சாரி. நீங்கள் அப்படியே தட்டி தட்டி தைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளவுஸை வந்து எப்போவுமே கொஞ்சம் போல் ஸ்டார்டிங்கில் தைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இப்படி தட்டி தட்டி, அதை அப்படி தான் சொல்லுவாங்க, தட்டி தட்டி தைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இப்படி தட்டி தட்டி விட்டு நீங்கள் அதை அப்படியே ஃப்ளாட் பண்ணி தைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. உங்களுக்குமே வந்து தைக்கும்போது ஒரு ஆசையாக இருக்கும். அந்த துணி நல்லா ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்கும், பார்க்கவே நல்லா அழகாக நீட்டாக நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸ்லீவ் ரெடி பண்ணிட்டோமா? பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு பட்டி வைக்கலாம். பட்டி துணிலாம் நான் கட்டிங் வீடியோலேயே போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கட் பண்ணுறது என்னன்னு போய் பார்த்துக்கோங்க அதுலேயே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே கலர் துணி கிடைக்கலனா கூட இதே கலர் துணியை வந்து இந்த பிட்டு மேலே தான் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வெளில பார்க்கும்போது வேறு கலர் தெரியாமல் சேம் கலர் நல்லா அழகாக இருக்கும். இங்கே ஒரு பிட்டு வைக்கணும். துணி பத்தலைன்னா இங்கே வேறு வச்சுக்கலாம், எனக்கு துணி இருக்குது. ஸோ அதனால் நான் இதே துணியை இந்த பக்கமும் வச்சுக்கிறேன். சம்டைம் நம்மளுக்கு லைனிங்கே பத்தாது, இந்த துணி வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா துணி வேறு ஏதாவது கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ப்ளவுஸ் பிட்டுலேயே வர ஒரு துணியை எடுத்து டவுன் பட்டிக்கு அதை தான் கொடுக்கணும். இந்த மாதிரி தைக்கும் போது மேலே தெரியும் போது அந்த லைனிங் தான் தெரியணும் நம்ம. இங்கே சின்னதாக ஒரு 4 நாச்சு போட்டுக்கலாம், அப்போதான் அது வளையும். இந்த பெண்டு இருக்கு இல்லைங்களா, அது அப்போதான் வளையும். நீங்கள் இந்த தையல் இங்கே போடுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுங்க, பிகினர்ஸு பேக் எடுத்து வச்சு அளந்து பார்த்துக்கோங்க. இப்படி எடுத்து வச்சு இப்படி அளந்து பார்த்துக்கோங்க, இது கரெக்டாக இருக்கா. இது வந்து பட்டி வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 2.5 இருக்கும். ஓகே, இது போதும், இந்த ப்ளவுஸோட அளவுக்கு அது போதும். இப்போ நம்ம இதில் தையல் போட்டுக்கலாம். நான் நேற்று சொன்னல ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு நாச் மாதிரி போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம், இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அது. இப்போ நம்மளுக்கு இங்கே வெளில வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, கட் பண்ணிவிட்டு ஊக்குப்பட்டி ஐப்பட்டி தைச்சிக்கலாம். சப்போஸ் நீங்கள் அதை கட் பண்ணாமல் நீங்கள் இங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா இப்படி திருப்பிட்டு பார்க்கும்போது இந்த துணியை காட்டிலும் ஃப்ரண்ட்டை விட பட்டி துணி வந்து இங்கே உள்ளே போயிடும். அப்போ என்ன ஃபால்ட்டு வரும்னா, நீங்கள் இதை பிடிச்சி தள்ளி தைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் தைக்கக்கூடாது, அது தப்பு. இப்படி வெளியே தான் விடணும். நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு வந்தால் கூட பரவாயில்ல, சைசிங் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம தைச்சிக்கலாம். இப்படி தைச்சிங்கன்னா தான் அது கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பேக்கை வச்சு அளந்துக்கலாம். 2 பேக்கும் ஒரே சைஸில் இருக்கணும். இப்போ நீங்கள் இது மாதிரி வைக்கும்போது பார்த்துக்கோங்க, 2 பேக்கும் ஒரே சைஸில் இருக்கணும். சப்போஸ் நீங்கள் இங்கே பட்டி துணி மடிக்கும் போது இப்படி அப் அண்ட் டவுனாக ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா இங்கே கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் இப்படி பிடிச்சி பார்க்கும்போது, ஓ நம்ம இந்த பட்டியை விட இந்த பேக் மடிப்பை விட இந்த மடிப்பு வந்து
பெருசாக தைச்சிட்டோம். அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்த பிரிச்சுட்டு கொஞ்சம் உள்ளே அழுத்தணும். இந்த வரைக்கும் பிரிச்சுட்டு கொஞ்சம் போல் உள்ள மடக்கி தைச்சி ஒரே அளவாக இருக்கணும். கட்டாயம் ஒரே அளவாக இருக்கணும். இதெல்லாம் ஒரு சில விஷயம்லாம் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில விஷயம்லாம் இப்படி தான் இருக்கணும்னா அப்படி தான் இருக்கணும். அப்போ தான் அந்த ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும், போடுறவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா, தைச்சிட்டேனா? அழகாக இருக்கா? இப்போ இந்த பக்கமும் வெட்டி விட்டுருங்க. ஓகே, பார்த்தீங்களா? இப்போவும் இந்த டாட்டு இப்படி தான் நிற்கும். நீங்கள் அது கூர்மையாக இப்படி அந்த டாட்டோட முனையை எடுத்து விட்டிங்கன்னா அது நிற்கும். ஓகே, இப்போ அடுத்த பட்டி தைச்சிருவோம். இந்த பக்கம் பண்ணும்போது பீஸ் மேலே போட்டுக்கணும். நம்ம எப்போவுமே இங்கேருந்து ஆரம்பிங்க. ஒரு முறை வந்து நம்மளுக்கு வந்து இந்த டாப் பீஸ் வந்து அடியில் போகும். போன முறை அடியில் போச்சா, இந்த முறை இப்படி மேல் பக்கம் வரும். ஆனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்? ஊக்குப்பட்டி ஐப்பட்டி தைக்கிறோம் இல்லைங்களா, அங்கே தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். கொஞ்சம் வெளியில் விட்டு ஸ்டார்ட் பண்ணணும், அது மட்டும் மறந்துடாதீங்க. இது மேலே ஒரு லைனிங் பிட்டும் இது இங்கே ஒரு லைனிங் பிட்டும் வைக்கணும். நீங்கள் 3 லேயர் வைக்கிறீங்கன்னா கட்டாயம் இந்த மாதிரி தான் வைக்கணும். அப்போ தான் நீங்கள் வெளில இப்படி பார்க்கும்போது பாருங்கள் கலர் ஒரே மாதிரி இருக்கா. நீங்கள் வேற ஒரு துணி வைக்கும்போது இந்த துணியை தூக்கி முன்னாடி வைக்காம வச்சிட்டிங்கன்னா அது கலர் வேற மாதிரி தெரியும், நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு. அதே மாதிரி நாட்ச் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வளைவு கிட்ட கட்டாயம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்படி திருப்பிட்டு அதே மாதிரி ஒரு குச்சி போட்டோமா, ஸ்லீவ் கீழே விழுந்துச்சு. இங்கே பாருங்க, இந்த அளவு வச்சுக்கோங்க. இது வந்து கரெக்டாக தெரியுதுங்களா? இந்த இடம் வந்து இங்கே வந்து கரெக்டாக இப்படி வச்சுட்டு இங்கேயும் அதே இடத்த அப்படி பிடிச்சி வச்சுட்டு 2 பக்கமும் ஒரு மார்க் போட்டுட்டு அப்படியே திருப்பி வச்சு தைக்க வேண்டியது தான். அப்போ தான் உங்களுக்கு 2 பட்டியும் ஒரே அளவாக வரும். முடிஞ்சுங்களா? அவ்வளோதான். நமக்கு ஃப்ரண்ட்டு ரெடி. அப்புறம் இங்கே ஒரு இடம் பிடிச்சி பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக இப்படி பிடிச்சி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். இருக்கா கரெக்டாக? இந்த இடம் வந்து கரெக்டாக வந்து உட்காரணும். இருங்க வரேன். டாட்டுக்கு டாட் கரெக்டாக உட்காரணும். இந்த பட்டி துணிக்கு பட்டி துணி கரெக்டாக உட்காரணும். அப்படி இங்கே பாருங்க, உங்களுக்கு சப்போஸ் இங்கே தள்ளுச்சுன்னா அதை வந்து பட்டி ஊக்கு பட்டி தைக்கிறதுக்கு முன்னாடி சரி பண்ணிக்கலாம். இப்போ இதில் லைட்டாக கம்மியாக இருக்குது, ரொம்ப லைட்டாகவே கம்மியாக இருக்குது. நான் அதை தையல் போட்டுக்கிறேன். அவ்வளோ அக்குரேட்டாக பார்க்கணுன்றது கிடையாது, இருந்தாலும் நான் உங்களுக்கு இப்போ இது சொல்கிறதுனால நான் அவ்வளோ அக்குரேட்டாக சொல்கிறேன். இப்போ ஓகேவா? இப்போ கரெக்டாக வந்து நின்றுடுச்சா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதுங்களா? இப்போது ஊக்குப்பட்டி ஐப்பட்டி தைச்சிடலாம். இந்த கழுத்து பக்கம் தைப்போம் இல்லைங்களா, அந்த பிட்டு இருக்கும்ல, நீங்கள் அதையே எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. வெட்டிட்டு ஏன்னா அந்த அந்த ஒரு பிட்லேயே உங்களுக்கு 2மே கிடச்சிரும். ஊக்குப்பட்டி கிடச்சிரும், ஐப்பட்டி கிடச்சிரும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஊக்குப்பட்டி. ஊக்கு கட்டுறோம் இல்லைங்களா, கொக்கி பக்கம் இப்படி ஒரு டம்மி தையல் போட்டுருங்க ஃபஸ்ட்டு. போட்டுட்டு இது வந்து மேல் பக்கம் இருக்கணும். இப்போ நம்ம ப்ளவுஸ் அப்படி போடுவோம் இல்லைங்களா, இப்படி உடம்புல இப்படி போடுவோமா, இந்த வட்டத்தில் இப்படி போடுவோமா, அப்போ நம்மளுக்கு இது எந்த பக்கம் வரும்? ரைட் ஹேண்ட் சைடு, சோத்து கை பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு வரும். இதுதான் கொக்கி தைக்கணும். இதுவும் சேம் ப்ராசஸ் தான். இந்த துணியை விட ஒரு புள்ளி வெளியில் விடணும். நீங்கள் உள்ளே வச்சு தைச்சிடக்கூடாது. பாருங்க, இப்படி வச்சா கூட பிரச்சனை இல்லை. நம்ம கழுத்து பைப்பிங் தைக்கும் போது அதை கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? உள்ள மட்டும் வச்சிடாதீங்க, துணி பத்தலை அப்படின்றதுனால உள்ள மட்டும் வைக்கக்கூடாது.
இங்கே வரும்போது இந்த டாட் இருக்கு இல்லைங்களா, சென்டர் டாட்டு, இந்த டாட் பிடிக்கும்போது சின்னதாக ஒரு ஃப்ளீட் ஒன்று வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். குட்டியாக ஒரு ஃப்ளீட் ஒன்று வைக்கணும் இந்த இடத்துல. அப்படி வச்சிங்கன்னா தான் இப்படி தைக்கும்போது இந்த ஊக்குப்பட்டி வளைஞ்சு கொடுக்கும். தெரியுதுங்களா? ஒரு பெண்டு ஒன்று வருது பார்த்தீங்களா? இருங்க, எஜ்ஜு தையல் போட்டு காமிக்கிறேன். இதை அடிச்சுத்தல் இருங்க, வர இப்படி அடிச்சுக்கலாம். ஓகேவா? தெரியுதுங்களா? லைட்டாக வரும், ஒரு பெண்டு ஒன்று, லைட்டாக ஒரு பெண்டு ஒன்று வரும். அப்படிதான் வரணும். இப்போ இந்த பெருசாக இருக்குல்ல, இந்த துணியை வந்து இப்படி தப்பிக்கலாம். ஓகேவா? இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் பட்டி. இந்த ஃப்ரண்ட்டு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது அவங்க போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பக்கம் லூஸ் அடிக்காது, இந்த பக்கம் லூஸ் வராது. உங்களுக்கு ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க. இது மாதிரி இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இருக்கா? இப்போ நம்ம வந்து ஊக்குப்பட்டி ஐப்பட்டி ரெண்டுமே தைச்சிட்டோம். இப்போ கரெக்டாக இருக்கா உங்களுக்கு? இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிராஸ் பீஸ் கட் பண்ணியாச்சு. நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ வந்து இதுக்கப்புறம் பார்ட் 2ல் பார்க்கலாம், சரிங்களா? ஏன்னா இது இன்னும் இருக்குது, இதில் நிறைய வேலை இருக்குது. நான் உங்களுக்கு தனித்தனி வீடியோவாக போடுறேன். இதுவே வீடியோ லென்த்தாக போயிடுச்சு. அதனால் நம்ம வந்து பார்ட் 2ல் பார்ப்போம். ஸ்டிச்சிங் வீடியோ பார்ட் 2, சரிங்களா? ஏன்னா இந்த கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணணும், நெக் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும், ஸ்லீவ் அட்டாச்சிங்கில் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் சொல்கிறேன். மறக்காமல் பார்ட் 2 பாருங்கள். சைட்லேயும் இருக்குது, நம்ம சைடில் நாச் போட்டுருக்கோம் இல்லைங்களா? இதை ஃபாலோ பண்ணாலும் இன்னும் ஒரு சில டிப்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு எந்த ஃபால்ட்டும் இல்லாமல் ஒரு ப்ளவுஸை வந்து ஃபுல்லாக ஃபினிஷிங் நீங்கள் வந்து கரெக்டாக எப்படி சொல்கிறது, நம்ம இதை பார்த்து நீங்கள் பண்ணுங்களேன். இதில் இருக்க மெத்தட் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு ப்ளவுஸ் தைச்சி போட்டு பார்த்துட்டு எனக்கு கரெக்டாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் ஃபால்ட் இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்டு எதுனாலுமே எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள். நம்ம இது வந்து பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். பாய்.